இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தை கடத்தாமல் வேத பகுதிக்கு செல்வோம். சங்கீதம் 102 அதிகாரம் அதன் 16 வசனம். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கேட்டு அங்கீகரிப்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜபத்தை கேட்பவர் மாத்திரமல்ல, அந்த ஜபத்தை அங்கீகரிப்பார். எத்தனை பேருங்க நீங்க மனுஷங்க கிட்ட உதவி கேட்டு அந்த உதவி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு செய்யறாங்க? யாருமே கிடையாது. 10ல் 1-2 தான். அடுத்த வசனம், நீதிமொழிகள் 15 அதிகாரம் அதன் 29 வசனம். நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார். பிசாசு உங்க மண்டைக்குள்ள பேசிட்டே இருப்பான். நீ பாவி, நீ ஜபம் பண்ணா உங்க ஆண்டவர் கேட்பாரா? நீ அவ்வளோ பரிசுத்தமா இருக்கியா? நீ யோகியமா அப்படின்னு கேட்பான். அப்படிப்பட்ட குற்ற மனப்பான்மை உள்ள உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. சங்கீதம் 65 அதிகாரத்தின் 2 வசனம். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரும்னா எல்லாருமே அதில் வந்துடுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட ஒன்று தான் கேட்குறாரு. என்கிட்ட கேளு, என்கிட்ட விண்ணப்பம் பண்ணு, என்கிட்ட உதவிகளை நாடு. மனுஷன் நம்பாதன்னு சொல்கிறாரு. மனுஷன் நம்பி 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 சலிச்சு போயிருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சோர்ந்து போயிருக்கிற இருதயத்தை பார்த்தா சொல்கிறாரு, என்னை தேடி வா, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட உதவிகளை கேளுங்க, பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.